சங்கமே என்றாலும் நம் சங்கம் எத்தனை சங்கம் இருந்தாலும் நம் சங்கம் சரிங்க சார் இல்லை சார் சரிங்க சார் நம் செயல் போல் வருமா சங்கமே வாங்க அந்த பேரவை கொடுக்குறதுல நிதி போட வேண்டியது வாங்க. ஆமாம் நிதியை போட்டு விட்டுருங்க சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஜிபே என் நம்பர் இல்லை இன்னொரு நம்பர் சொல்கிறேன் எழுதிக்கிறீங்களா? சரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் நம்பரை போட்டு விடுங்க. நல்லா கவனமாக போட்டு விடுங்க. சரி எடுத்துங்க சார் 200 ரூபா எடுத்துங்க சார் வேணாண்ணே ரொம்ப ஆன்லைன் வாங்கிட்டேன் 100 ரூபாய் நீங்கள் வணக்கமாப்பா நன்றி இந்த சைடில் நின்று அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்கமே அதாவது மாற்றி கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே முதல்ல சொன்னாங்க 3ஆம் தேதி மூலிகை ஆடி 17 ஒரு உடனே 2ஆம் தேதி சரி ஏதோ வாக்கு கொடுக்க போறாங்க சாப்பிட போக நினைச்சோம். இங்க பார்த்தா சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இதே ஒரு பெரிய காலம், மிக ஒரு அற்புதமான ஒரு காலம், அவங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. இது என்ன காரணம்னா சகோதரி அக்கா பாண்டிச்செல்வி அவர்கள் சங்கத்தில் அவ்வளவு ஈடுபாடு. சேர்ந்ததுல இருந்து வாங்குவாங்க. சில நசமையா அவங்க அந்த பெற்ற செவிலியராக இருந்ததுனால நம்ம முடியாதவர்களுக்கு சில இந்த சத்து விஷயம் போடுவாங்க. எல்லோருடையும் ஈடுபாடோடு இருக்காங்க. அப்படி ஈடுபாடோடு இருந்து போயிட்டா மகனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவரை பார்த்தா பொண்ணு ரெடியா இருக்காங்க. நிச்சயத்துக்கு எல்லாம் வரணும்னு சொல்லிட்டாங்க. நிச்சயத்துக்கு போனோம்.
நிச்சயத்துக்கு போனோம். இங்கிருந்து வண்டி பிடிச்சி எல்லாரும் போய் நல்லா அருமையா நடத்திட்டு வந்தோம். சரி, அதோட விட்டாங்களா கல்யாணத்துக்கு எனக்கு போக முடியாம போயிடுச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்சு அதையும் நீங்க சிறப்பா அலையாப்பு கொடுத்தாங்க. அலையாப்புலையும் போய் பார்த்தாங்க, இவ்வளவு சிறப்பு. நாங்களாம் அந்த பசங்க போனதே இல்லை. நல்ல ஒரு மண்டபம் அருமையாக சேர்ந்தாங்க. அதனாலதான் அவர்களுக்கு இந்த சங்க நிர்வாகிகளும் நம்மும் சேர்ந்து ஒரு ஈடுபாடோட ஒரு அற்புதமா ஏற்பாடு பண்ணி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை அனைத்து செல்வங்களை பற்றி நல்வாழ்வு வாழ வேண்டும். ஏன்னா எல்லாரும் தலைவரையும் எல்லாம் சொல்லிட்டாங்க, என்னென்ன பதவிக்கு வரணும், அத்தனை பதவிக்கு வரலாம். அதோட நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு தலைவராக என்னுடைய விருப்பம். அதையும் கூட நாட்டுப்பட்டு அவருக்கு விட்டுங்கள். அடுத்து ஒரு சின்ன செய்தி, அதாவது விழானாவே மகிழ்ச்சி. இன்னைக்கு அவங்க மகிழ்ச்சியோட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த மகிழ்ச்சி நமக்கு மட்டும் இல்லை, நம்ம இங்க அத்தனை உறுப்பினருக்கு கிடையாது. அவங்க ஏற்பாடு பண்ணதுனால நம்மளுடைய அந்த சமையல் சாப்பாடு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி. அதுல ஒரு அது மாதிரி இங்க வரக்கூடிய அத்தனை மாலை எல்லாம் வாங்கலாம், பணத்தை செலவழிக்கலாம். இந்த பணம் அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த விழா எல்லாரையும் மகிழ்ச்சி. அதோடு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி இன்னைக்கு இருக்காரு. எத்தனை மாசம் ஆச்சு? 5 மாசம். என்னுடைய ஆசை கூடிய விரைவில், அதாவது எவ்வளவு விரைவாக தம்பிக்கு ஒரு பாப்பாவை அவர்கள் பெற்று அவங்களுக்கு பாட்டியாக தம்பிக்கு ஒரு பாப்பா. நான் இதையே சொல்றேன்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை நம்ம வயசுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 10 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், அத்தா மாமா சித்தப்பா எல்லாமே இருக்குது. இது ஒன்றோடு விட்டு விடாம அத்தை மாமா மாதிரி ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்து, அந்த பாப்பாவுக்கு ஒரு தம்பியை கொடுத்து மிக ஒரு நல்ல பெரிய குடும்பமாக வளர்ந்து சிறப்பாக வாழ எனது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கம். சங்கரன் சார் இந்த ஒரு இனி நன்னாளில் புது வரவான மாஸ்டர் எஸ் ஜெயஸ்ரீ இங்கு வருகை வந்து நம் அனைவரையும் ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யார் பார்த்தாலும் அந்த குழந்தை வந்து அவங்களை பார்க்குற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை என்னதான் பார்க்கணும், நீங்க பார்த்து அந்த குழந்தை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு வேசத்தை ஒரு பார்வையில எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இந்த உலகத்துக்கு புதுசு, இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அஞ்சு உலகத்தில் எனக்கு நான் காலம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையானது பெற்றோர்களுடைய அரவணைப்பிலேயே மகிழ்ச்சியாக இந்த குழந்தையினுடைய பாட்டி பல்லாண்டு காலமாக வேண்டும். இந்த குழந்தையினுடைய பெற்றோர் பல்லாண்டு காலமாக வேண்டும். இந்த குழந்தையும் நீடூழி வாழ வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நோய் நொடியில்லாமல் வளர்ந்து 100 ஆண்டு கண்ணன் புகழ் போலே உலகாண்ட புலவர் தன் போலே என்று அதன்படி குழந்தை பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்பவர் அனைவர் சார்பாகவும் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைக்கு சிறந்த மகிழ்ச்சி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாயம்.
தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த ஜஸ்வின் பிறந்த மகிழ்ச்சி விழாவை சிறப்பாக நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் வாயிலாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாசிப்பீனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீரவேணினும் மூசு வண்டரை பொய்கையும் போதே ஈசன் எந்தன் இணையடி நிலவே ஈசன் எந்தன் இணையடி நிலவே. எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் முதலிலேயே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நமது ஜஸ்வினுடைய சார் சொன்னாங்க, பொண்ணு பார்க்கறதுல இருந்து கல்யாணத்துல இருந்து அதுக்கடுத்து வளைகாப்பு நம்ம எல்லாருமே போனோம். இப்போ பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக IAS IPS ஆக வர வேண்டும் என்று நமது மூத்த முன்னாள் செயலாளர் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னாங்க. நிச்சயமாக அதுல மாற்ற முடியாது. இது எல்லாம் நிகழ்வதற்கு காரணம் யார்? பைபிள்ல ஒரு வசனம், என் சமூகம் உன் முன்னே செல்லும், என் சமூகம் உன் முன்னே செல்லும். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே அவன் செயல். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்மளை வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தக்கூடிய ஆண்டவருடைய பின்னாலே நாம் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல ஒரு சின்ன குழந்தை தெய்வத்திற்கு சமம். குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த ஜஸ்வின் என்ற குழந்தை தெய்வமே இன்றைக்கு இங்கு வருகை தந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தை உயிரோட்டம், ஏற்கனவே உயிரோட்டமான சங்கம் நம்மளுடைய சங்கம் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது பொறுப்பாளர்கள். அதிலும் அதை உண்மையான நிரூபித்து காண்பித்துள்ளது நமது ஜஸ்வின் என்ற குழந்தை. அதில் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக, அதிலும் குறிப்பாக நேற்று 3 மணியிலிருந்து நமது அமைப்பு செயலாளர் அவர்கள் ஒரு இது நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அவருக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ இருந்து வழி நடத்தக்கூடிய பெண். ஒரு ஆண் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையக்கூடியது யாருனாக்க ஒரு பெண் தான். அதே போல நமது அமைப்பு செயலாளருடைய துணைவியார் வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க அவரை இயக்கி இந்த அளவிற்கு இந்த நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறதுன்னா அதுக்கு காரணம் என்ன, ஒரு பிறந்த நாள் விழா தானே அப்படின்றது இல்லாம அது நம்ம ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல ஒரு குழந்தையுடைய பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடணும்ன்றத நம்மெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக இதெல்லாம் வீட்டிலேயே டிசைன் எல்லாம் உருவாக்கி தச்சு கொடுக்கிறது அவங்க துணைவியார். அவர் இப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த சந்தன மாலையில அந்த பூக்களை எல்லாம் கட் பண்ணி அந்த டிசைன் பண்ணி நாங்க அந்த ஒரு டிசைனரை கூப்பிட்டு கேட்டோம். அவர் 3000 ரூபாய் கிடையாது. தலைவர் நாங்க எல்லாரும் கேட்கும் போது 3000 ரூபாயா என்னங்கப்பா அப்படின்ட்டோம். அப்புறம் அவரே அமைப்பு செயலாளரை என்ன பண்ணாரு, 3000 என்ன எவ்வளவு நாள் நாங்க எங்க குழந்தைக்கு எங்க பேரனுக்கு செய்வோம் அப்படின்ற அடிப்படையில இருவரும் சேர்ந்து மிக சிறப்பாக இந்த ஒரு அலங்கரிப்பை செய்து முடித்து இந்த விழாவை இது ஒரு சங்கம் அலுவலர் கட்டிடம் என்பதை மாற்றி ஒரு பெரிய மகால், சிறந்த ஒரு மகாலாக மாற்றிய பெருமை அமைப்பு செயலாளருக்கும் துணைவியாருக்குமே சார். ஆகையினால் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் வழிகாட்டி நமது பொறுப்பாளர். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஐயா ஒரு பாட்டு படிக்கணும், ஒரு அனுமதி உடனே சுப்பையன் சார் அவர்களுக்கு ஒரு பாட்டு படிக்கிற ஒரு அனுமதி. இன்றைக்கு அந்த மாதிரி நம்மளுடைய சங்கத்துல எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பை கொடுத்து
எல்லாரும் மிக மகிழ்ச்சியாக நாம் அனைவருமே குழந்தையாக மாறி இன்றைக்கு வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆகையினால ஜெஸ்வினுடைய வரவு இறைவனே நேரடியாக இங்கே வந்ததற்கு சமமாக கருதி அவர் பல எல்லா உயர்நிலை கல்விகளையும் கற்று மிகச்சிறந்த ஒரு கற்று தேர்ந்த வல்லோனாக வருவதற்கு வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறித்து கொள்கிறேன். வாய்ப்பு மிக சிறப்பான ஒரு பேச்சு, குழந்தையை ஆட்சி பெற்று அனைவரையும் அரவணைத்து ஒரு பேச்சு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தேர்தல் உறுப்பினர் காட்சிநாயகன் அவர்களுடைய மனைவியார் திருமதி சுகாசினி பழனியாச்சி அவர்கள் குழந்தையை வாழ்த்தி ஒரு நினைவு பற்றி வழங்குவார். இந்த சிறப்பாக நடைபெற்று வருகை அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மேக்சிமம் நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் சுற்றி ஒரு 4-5 பேர் எனக்கு தெரியல. இந்த டூரு விழாக்கள், நம்ம இந்த கல்யாணங்கள் ஃபங்க்ஷன்லாம் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி உயர்ந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கிறாங்க. பார்த்தா எல்லாருமே கூட நல்லா ஹை ரேஞ்சில் இருந்து வந்தவங்க தான். ஊர்ல என்னுடைய பழையமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த நடைபெற இந்த விழா வந்து ஒரு வித்தியாசம் தான். பொதுவாக எங்க இதில் குழந்தை பிறந்தா 30ஆம் நாள் இலை கட்டுவாங்க. இலை கட்டுற ஃபங்க்ஷன்ல நடத்துவாங்க. இது டீச்சர் மேம் சொன்னாங்க, பேரை பிறந்தவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சரி பார்க்க வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நான் குழந்தைய எடுத்துட்டு வந்து அதுக்கு ஞானஸ்தானம் வைப்பேன், அதுக்கு பிறகு நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போகிறேன், அப்போ வந்து என்னுடைய பேரை நான் பார்க்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அப்பயே அமேசான்ல மாட்டு சொல்லி ஒரு கிஃப்ட் வந்து போட்டு பார்ப்பான்னு சொன்னேன். அது வந்துருச்சு. நான் அந்த பொருள் பார்க்குறேன்னா உங்க பேர் என்ன எனக்கு ஞாபகம் பார்த்தேன். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் கேட்பா வந்து நான் கூட பெரிய மகாலில் ஏற்பாடு பண்ணி பாருங்க. இல்லை நம்ம அதில் நம்ம அலுவலகத்தில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, இது நல்ல பார்க்கும்போது இந்த தரையெல்லாம் பசை போட்டு சூப்பராக வச்சுருக்கீங்க. நாங்கள் வந்து பழைய ஓட்டு கட்டடம்லாம் பார்த்து நான் சின்ன பேர் இருக்கும் போது ஓட்டு கட்டடம் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வச்சுருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே அந்த விழாவை வச்சு நடத்தும் போது கூடுதல் சந்தோஷம். இப்போ இவங்க வந்து அதாவது வாழ்க்கை தான் அவங்களுடைய ஆயுள் பேருன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கைகளும் இதுக்கு முன்னாடி போன வாரம் ஞானஸ்தானம் வச்சிருப்பாங்க. அந்த இதுலயும் அந்த குழந்தைக்கு நல்ல நிறைய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த பையன் நல்லா படிச்சு பேரு புகழும் சீர்க்கு சிறப்போடு அவன் என்ன மனசை நினைக்கிறானோ, அந்த அவன் வந்து ஒரு கலெக்டராக நம்ம நினைக்கிறோம், அதை விட அவன் பெரிய பதவி போகலாம்னு நினைக்கலாம்ல. நல்லா அவன் ஐஎஸ் இருந்து நாட்டுக்கு நல்ல சேவை செய்யணும். நம்மள மாதிரி வயசானவர்களுக்கு உதவி செய்யணும் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே உதவி செஞ்சு பேரும் புகழும் சீரும் சிறப்போட இருக்கிற வாழ்க்கை. உங்களோட பழனிச்செல்வி அவர்கள் பேரனுக்கு ஒரு விழா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான தேதி ஃபிக்ஸ் பண்ணா. நேற்று இதுதான் முதல்ல வந்து ஒரு சொன்ன மாதிரி நமச்சியாக சொன்ன மாதிரி 3000 ரூபா கேட்டாங்க. அவரே என்ன செஞ்சாரு, 3000 ரூபா வேணாங்க நீங்கள் அவரே நீங்கள் உமராட்சியில் சொல்லி இங்கே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உமராட்சிக்கு போனால் அது 150 ரூபாய் அங்கே 150 ரூபாய் அந்த அலங்காரம் சார் வந்து அந்த வீட்டில் இருந்து அது போராடி தயார் பண்ணி என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 மணிக்கு மழை பெஞ்சிருச்சு, நான் வரல. வந்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். காலையில் சார் வெளிநாடு போட்டு நான் கேட்கலாம்.
நீங்க நான் மலையோட இருக்க மலை போற உழுவுது மலையெல்லாம் உழுவுல வேற எப்படியா மழை பெரிய அப்புறம் 6:30 மணிக்கு மறுபடியும் போன் பண்ணாரு. நான் போன் பண்ணேன், என்ன சார் வேற என்ன மாட்டுறாங்க பண்ணிட்டேன். பாட்டு பாடி இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நிகழ்ச்சி இந்த அரேஞ்ச்மெண்ட் பூராமே இந்த கிரீடி கோர்ஸ் நம்ம அமைப்பு செயலாளர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தார் தான். ஏன்னா இது வந்து யாருக்கு செய்ய முடியாது. இந்த அனுபவமே இல்லை, இந்த விஷயங்கள் அனுபவமே இல்லை. அதனால அவர் பார்க்கறதுக்கு இதுதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு செஞ்சு காமிச்சிருக்காரு. இதை நம்ம வந்து தொடர்போம். பெரிய கொடி அப்படிங்கிற மாதிரி நான் வரும்போது அந்த கொடி இன்னைக்கு வந்து ஒரு மேல் மாதிரி ஏன்னா 15ஆம் தேதி நம்ம சுதந்திர கொண்டாட போறோம். இன்னும் கொடியில கொண்டாந்து அங்கே வரைக்கும் இருக்காரு நம்ம மார்ச் பாஸ் மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மனசுல இருக்காரு. அது நடக்கும், நடைபெறும். எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு, நம்மளுடைய அரவணைப்பு சங்கத்தை சங்கம் இவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாக நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுடைய அரவணைப்பு தான் சங்கமே நீங்க நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிகளும் நடந்துருக்கு. இன்னும் வாங்க, யார் யாரும் அவங்க பேர பேட்டிகளை கூட்டு வாங்க. அதான் அம்மா டீச்சர் சொன்னாங்க நல்லா கொசைக்கெல்லாம் போட ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி செஞ்சிருவோம், எல்லாத்துக்குமே நாங்க வரவேற்கிறோம். நீங்க செஞ்சு ஓகே சொன்னா நாங்க முன்னேற்றம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். யாருக்கு என்ன மனசுல நினைக்கிறீங்களோ நம்ம சட்டத்துல செஞ்சுக்கலாம்னா நாங்க முயற்சி பண்றோம். நீங்க செஞ்சு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி. நிறைய வந்தா பாடி பாடியாச்சு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தபடியாக நேரம் ஆயிரத்தி 12 ஆயிடுச்சு, கைது போடலாம். எல்லாருக்கும் உணவுக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அன்போடு நாங்க ஏற்படுத்தா பாண்டிச்சேரி ஏற்படும். நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய செயலாளர் ரகுநாதன் சார் அவர்களுக்கு ஜெஸ்வின் குழந்தையினுடைய தந்தை பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். உடன் பாண்டிச்செல்வி அம்மா அவர்களும் குறிக்கின்றார்கள். அடுத்ததாக பொருளாளர் சார் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு பாண்டிச்செல்வி அம்மாவோ ஜெஸ்வினுடைய தந்தையும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக துணை செயலாளர் ஜாயிண்ட் செக்ரட்டரி மதிப்புமிகு நடராஜன் சார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக இவ்வளவு மகிழ்ச்சிக்கும் இந்த அரங்கம் தான் காரணம் என்பதை நிரூபித்து காண்பித்த நமது அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு ஜஸ்வினுடைய தந்தையும் பாண்டிச்செல்வி அம்மையாரும் சேர்ந்து முன்னாடி போற்றி கௌரவிக்கிறார்கள். தொண்ணூத்தி 3 வயது முடிந்து 94 வயது அவர்கள் அனைவரும் நாம் ஆசி பெற வேண்டும், ஆசி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கி ஜஸ்வினுடைய தந்தை முன்னாடி போற்றி கௌரவிக்கின்றார்கள். எல்லாருக்கும் எல்லாருமே என்னோட முதல் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நாளாவே தள்ளி இப்பதான் இது பண்ணுவோம். ஏன்னா ஜூன்லயே பிளான் பண்ணி ஜூலை வந்து எடுத்து இப்போ ஆகஸ்ட் ஆயிடுச்சு. சரி அம்மா வந்து கண்டிப்பா சங்கத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற மாதிரி முடிவு எடுத்துருந்தோம். எல்லா பேரையும் சேர்த்து நம்ம ஒன்னா வச்சு நம்ம ஒரு நாள் சாப்பாடு கொடுப்போம். கண்டிப்பா பேசணும். இன்னைக்கு அது இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன தெரியுது. வந்த எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட அழைப்பதை வந்து எல்லாரும் வந்து உணவு அறிவித்து எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு வணக்கத்தை வந்து அதாவது எனக்கு வந்து சொந்தவங்க எல்லாம் தனித்தனி போயிட்டாங்க. எங்க வீட்டு நாங்க ஒருமுறை மதுரையில இருந்தோம். அப்ப எல்லாம் வந்தாங்க எங்க அம்மா படித்த வரைக்கும். அதுக்கு அவங்க போன பிறகு நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே நடத்த முடியாம ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கவர்மெண்ட்ல வேலை பார்த்தனால அவங்க விசேஷம் வைக்கும்போது எங்களால போக முடியல. அப்படியே இந்த தனித்தனி வச்சு சொந்தக்காரங்க தான் செங்கல்பட்டு விட்டு ஊருக்கு ஒரு கடையை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. எங்க ரிலேஷன்ஸ் போறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தா 3 நாள் ஆயிரம் கோயில் 3 நாள் யாரையும் சொல்றாங்க. எல்லா சொந்தத்தையும் நாங்க மறந்துடுறாங்க. எனக்கு சொந்தவங்க எப்பயுமே என் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் எப்போ வேலை பார்த்து ஸ்டாஃப் எல்லாம் தான் நீங்க நடத்தினாங்க. சொந்தம் தேடி எங்கேயுமே நான் போறதில்லை. என்னை சுத்தி வந்து இருப்பாங்க. அவங்களே சொல்லுவேன். அதே மாதிரி சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது சார் எனக்கு எங்கதான் சார் சொந்தக்காரங்க சொந்தம் எனக்கு யாருமே இல்லை சார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்த நாளையில இருந்து அவனுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாருமே இருந்தீங்க. எல்லாம் வந்து என் குடும்பத்துல ஒரு எல்லாருமா இருந்து செலுத்தீங்க. அதோட சார் வளகாப்பிங்க தான் நடத்த சொன்னாங்க. வளகாப்பிங்க நடத்திடுவோமா அப்படின்னு. அப்புறம் பாஸ்ட் அங்கே இருக்கிறனால சர்ச்சில் அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் இங்கே வச்சுருக்கேன். சர்ச்சில் வச்சு நடத்தணும்னு சொன்னால நாங்கள் அங்கே மக்கள் சரியாக நடத்திட்டோம். அது தம்பி பேரன் வர்றது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பேரன் வந்தா அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல முடிஞ்சிச்சு பேச்சு. நீ வந்துருக்காங்க உங்களுக்காக அருமையான ரெடி பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டு அதுதான் முதல்ல தட்டிங்க. சும்மா சைடு ரெண்டு பீஸ் வச்சு விட்டுருமா? வேணாமா குழம்பு மட்டன் குழம்பு சாப்பாடு எடுத்துலாம் சார். பிரியாணி பிரியாணி ஒரு லைன் வர வச்சுருவா. Good morning.
Thank you.